வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம சோயா சங்க்ஸ் மேகி நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 8 சோயா சங்க்ஸை ஹாட் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சாஸ் பேனில் 3 கப் தண்ணி சூடு பண்ணிடுங்க. இதில் ஒரு மேகி கேக்கு சேர்த்துடலாம். இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகிற வரைக்கும் குக் ஆகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஸோ தண்ணியிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். இது ஆறிட்டு இருக்கிற டைமில் ஒரு பேனை சூடு பண்ணிடுங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. இதில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 1 மினிட் குக் ஆகட்டும். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும். இப்போ இது கூட ஒரு ரெட் சில்லி, அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சோயா சங்க்ஸை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம வேக வச்சுருக்கிற மேகி, அப்புறமா மேகி கூட வரக்கூடிய டேஸ்ட் மேக்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேம் இந்த ஸ்டேஜில் லோ பண்ணிடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டு நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ரொம்ப டெலிஷியஸ் ஆனதும் கூட. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.